வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அதிர்ச்சி மற்றும் மாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் பார்க்காத அளவுக்கு யாரும் வேறு எந்த ராசிக்காரர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த துன்பங்களையும் சரி, சந்தோஷங்களையும் சரி நினைந்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு நேரத்தில் துன்பங்கள் நடக்கும், எப்படி நன்மைகள் நடக்கும் என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா ஒண்ணு சொல்லியே ஆகணும். நீங்க ஒரு புத்திசாலி ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீங்க. நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர். இதுவரைக்கும் எந்த விதமான செயல்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும், ஏதாவது என்ன இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பீங்க. எவ்வளவுதான் உடல் வலிமை உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கான ஒரு புத்தி வலிமையானது உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு வேலையை எப்படி நம்ம எளிதாக முடிக்கலாம், எப்படி முடித்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும், அப்படிங்கிறத புரிந்து நடக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க. அப்படியே தீங்கு நினைத்தாலும் அது உங்களுக்கு தான் பெரிய ஒரு கெடுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு மற்றவங்க நன்றா இருக்கணும், நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் நடந்து கொள்வ விதங்கள், நீங்க செய்கின்ற செயல்கள், பேசுகின்ற பேச்சுகள், இது அனைத்தையும் பார்த்து உங்கள் மீது அவர்கள் தவறான ஒரு புரிதல்களை வைத்துக் கொள்வார்கள். ஏன் நீங்க அப்படி நடந்து கொண்டீங்க அப்படி இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குள்ள மனதிற்குள் சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது ஒரு செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அதனால சில இடங்கள்ல நீங்க தேவையில்லாத பேச்சுக்களையோ, தேவையில்லாத நடத்தைகளையோ நீங்க நடத்திருப்பீங்க. அது ஏன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்கள் மீது தவறான கண்ணோட்டத்திலும் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில சில பெரிய ஏமாற்றங்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏமாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில 3 முக்கியமான ஏமாற்றங்கள் பொதுவாகவே இருந்தது. முதல் ஏமாற்றமாக இருந்தது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட முக்கியமான ஏமாற்றங்கள். நீங்கள் மிகவும் சமூகத்தோடு பழகக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய நண்பர்கள். நமக்கு வீடு கூட தேவையில்லை, குடும்பம் கூட தேவையில்லை, நண்பர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க. வெளியூர்ல நீங்க வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய உள்ளூருக்கு வந்தாலும் முதல்ல உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பொருள் எல்லாம் வைத்து விட்டு உங்களுடைய நண்பர்களை தேடி சென்று விடுவீங்க. நண்பர்களுடனே இருப்பீங்க. இரவுல தூங்க கூட வர மாட்டீங்க. ஏன்னா நண்பர்கள் தான் முக்கியம். நண்பர்களுக்காக என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட உங்களுடைய நண்பர்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியானது கிடைக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாகவே இருப்பாங்க. எல்லாரும் உண்மையான நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. தெரிய வரும் பொழுது நீங்களே அந்த ஒரு நண்பர்களை உண்மையான நண்பர்களும் இருப்பார்கள், இல்லை என்று கூறவில்லை. இருந்தாலும் சில நண்பர்கள் உங்களுடனே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு உண்மை போல நடித்து கொண்டிருப்பார்கள். அதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நேரமாகும், காலங்கள் கூட ஆகும். நீங்க நம்பிய நண்பர்களில் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை காயப்படுத்தியிருப்பார்கள். அது யார் என்னவென்று உங்களுக்கே தெரிந்திருக்கும். நான் கூறும் பொழுது அவர்கள் எதற்காக பழகிறார்கள் என்பதும் உங்களுக்கு போக போக தெரிய ஆரம்பிக்கும். உங்களிடம் ஏதாவது ஒரு தேவையானது இருக்கும். அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே உங்களிடம் அவர்கள் பழகுவார்கள். உண்மையான அன்பை வைத்து அவர்கள் உங்களிடம் பழக மாட்டார்கள். இரண்டாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? வேலை மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே அன்புலையும் சரி, செய்கின்ற வேலையிலும் சரி, எல்லா விதங்களிலும் இவங்க திறமையான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்குமே பொருந்தும். சிறு வயதிலிருந்து நீங்க மிகவும் திறமை மிக்க ஒரு மனிதராகவே இருப்பீங்க. சில நபரால்கள் அனைவராலும் பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பானது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியாது. சில இடங்கள்ல நீங்க அந்த ஒரு இடத்துல செவிச்சே காட்டணும் அப்படின்னு போயிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல நீங்க தோல்வியை கண்டிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு தோல்வி எதற்காக ஏற்பட்டது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் செய்த வேலைக்கு மற்றவர்கள் புகழ் பெற்றிருப்பாங்க. செய்கிறது நீங்களாக இருக்கும். ஆனா பேர் வாங்குறது மற்றொரு மனிதர்களாக இருக்கும். இதனால் அந்த ஒரு வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சில செயல்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். இதனால் உங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தமானது ஏற்பட்டிருக்கும். இதனால யாருக்கும் கீழே நம்ம வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மூன்றாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? உறவுகள்ல ஏற்பட்ட குழப்பங்கள். இந்த மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உறவுகள்ல சில நேரங்களில் குழப்பங்களானது ஏற்படும். ஒருவரை நம்பி இருந்தாலும் திடீரென்று அந்த ஒரு உறவில் உங்களுக்கு பிரச்சனையானது வந்துவிடும்.
உங்கள்கிட்ட நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த நாளை நாள் பிறந்தவுடன் அவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அவர்கள் நேரடியாக உங்களிடம் பிரச்சனை பண்ணாம பின்னாடி ஏதாவது ஒரு நபரை தூண்டி விடுவது, உங்களை பற்றி தவறாக பேசுவது, உங்களை பற்றி அனைவரிடமும் தவறாம கூறுவது, இந்த மாதிரி செயல்களை உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக பண்ணுவாங்க. சிலருக்கு காதல் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மிதுனம் ராசிக்காரங்களை எடுத்துக்கொண்டால் காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் செட் ஆகாது. முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டது தெரியுமா? உங்களுடைய ராசிக்காரர்களின் அதிபதி புதன் கிரகம். இந்த புதன் கிரகம் புத்திசாலித்தனத்தையும் தொடர்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த ஒரு கிரகமானது வாழ்க்கையில மாற்றங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. மிதுனம் ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு முன்னேறுவார்கள். எப்படி அவங்க எந்த ஒரு சூழ்நிலை இருக்கு, வெயில் அடித்தா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீர்கள், குளிர் அடித்தால் குளிருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு மனமானது உங்களுக்குள்ள இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமாக முன்னேறி விடுவீர்கள். இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகின்ற முக்கியமான விஷயங்களை பற்றி கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இதுவரை குழப்பமாக இருந்த சில விஷயங்கள் கூட உங்களுக்கு தெளிவாக ஆரம்பிக்கும். தெரியாத நபர்கள் உங்கள் கூட இருந்து போலியான இருந்த உறவுகள் அனைவரையும் பற்றி இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். யார் எப்படி என்ன என்பதை பற்றி இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்க எடுத்த முடிவுகள் நல்ல ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு திடீரென்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்து இருக்கின்ற நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உங்களுக்கு திடீர் என்று நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதெல்லாம் ஏன் வருகிறது என்று தெரியாது. ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு திடீரென்று நல்ல ஒரு வாய்ப்பு வரும். நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு வருமானமானது ஏற்படும். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா? புத்திசாலித்தனமான முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைக்க போகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் புத்திசாலித்தனமாக செய்வீர்கள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொண்டு செய்வீங்க. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில அது நிலையாக இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இனிமேல் சரியான பாதையில் மட்டுமே செல்லும். தவறான முடிவுகள் நிச்சயமாக எடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை அல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆழமாக உயரும். தொடர்புகள் மூலம் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும். சில புதிய மனிதர்கள் சந்திப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதர்கள் யார் என்று தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாகவோ எங்காவது சென்று இருப்பீங்க. ஒரு நபரின் மூலம் தெரிந்து அவர் இப்பொழுது உங்களுக்கு பல விஷயங்களை கூறுவார். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போதுள்ள ஒரு நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை இன்னும் புத்திசாலியான ஒரு மனிதனாக உங்களை மாற்றி அமைக்கும். இதுவரைக்கும் எப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எது நடந்தாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல நல்ல விதமான குணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய தொடர்புகள் புதிய திட்டங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு திடீரென்று பயணங்களானது ஏற்படும். இன்னும் சிலருக்கு தொழிலில் ஒரு புதிய துவக்கமானது ஏற்படும். சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கு. ஒரே ஒரு நாளில் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாள். அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னா அது எங்க கொண்டு போய் உங்களை நிறுத்தும்னு தெரியாது. யாருடைய பேச்சையும் கேட்டு உடனே நம்பி அவங்களுடைய பேச்சுப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் எது கூறினாலும் அதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பலமாக இந்த ஒரு நாளில் இருப்பவர்கள் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில சிலர் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க ஒரு உண்மையான நண்பர், இல்லைன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர், குடும்பத்தில் ஒரு நம்பிக்கையான உறவு, இந்த மூவரில் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலமாக உங்களுக்கு இன்னமும் இருந்து கொண்டிருப்பார். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் அதிகமாக நீங்க யோசிப்பீங்க. இதுதான் உங்களுடைய பலவீனமா இருக்கும். அதனால் சில நல்ல நல்ல வாய்ப்புகளை கூட நீங்கள் தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் இனிமேல் நீங்கள் தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. உங்களுடைய தைரியத்துடன் முடிவெடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும்.
எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவமாக மாறப்போகிறது. எனவே வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெற போறீங்க. எனவே இனிமேல் உங்களுடைய மனதில் எந்த விதமான செயல்களையும் நினைத்து நீங்கள் வருந்தக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நேரமானது தொடங்கப் போகிறது. இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.